சூரா அன்-நூருடைய இறுதி வசனம் 24வது அத்தியாயத்தின் 63வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? நபியினுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்கள், நபியின் கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் பயந்து கொள்ளட்டும், அஞ்சிக் கொள்ளட்டும். எதற்கு? அவர்களை ஒரு ஃபித்னா வந்து விடுவதற்கு, அவர்களை ஒரு ஃபித்னா சூழ்ந்து கொள்வதற்கு, ஒரு ஃபித்னாவிலே அவர்கள் சிக்கிக் கொள்வதிலிருந்து, அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லது கடுமையான ஒரு வேதனை, கடுமையான ஒரு வேதனை, துன்பம் தரக்கூடிய ஒரு வேதனை அவர்களை வந்து அடைவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவின்படி யார் நடக்கவில்லையோ, அவர்களுக்கு யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் ஃபித்னாவிலே சிக்கிக் கொள்வார்கள், அவர்கள் அதாபுன் அலீம், கடுமையான நோய் வேதனை தரக்கூடிய அந்த தண்டனையிலே சிக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களது மாணவர்களிடத்தில் கேட்கிறார்கள், தத்ரீமல் ஃபித்னா, ஃபித்னா என்றால் எது எது என்று தெரியுமா? அல் ஃபித்னத்து அஷ்ஷிர்கு, ஃபித்னா என்று இங்கே அல்லாஹ் சொல்வது ஷிர்க். யார் நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்கள் ஷிர்கிலே விழுந்து விடுவார்கள். அப்போ அதனால தான் நம்ம இன்றைக்கு நமது சமுதாயத்திலே பார்க்கிறோம், எங்கெல்லாம் சுன்னா மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக ஷிர்க் வந்து விடுகிறது. எங்கெல்லாம் சுன்னா மீறப்படுகிறதோ, சுன்னாவிற்கு மாற்றமாக மக்கள் பித்அத்துகளை செய்கிறார்களோ அங்கே அவர்கள் ஷிர்கிலே விழுந்து விடுகிறார்கள். கபருடைய ஜியாரத் என்பது சுன்னாவின் அளவிலிருந்து மீறி மக்கள் தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப அங்கே அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது அந்த கபருக்கு கட்டிடம் கட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாதீர்கள் என்று சொன்னார்கள், கட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துகளுக்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள், பயணம் மேற்கொண்டார்கள். கபர்களிலே தங்காதீர்கள் என்று சொன்னார்கள், அங்கே தங்கினார்கள். கபர்களிலே விளக்கு ஏற்றாதீர்கள் என்று சொன்னார்கள், அங்கே விளக்கு ஏற்றினார்கள். அங்கே பெயர்களை எழுதி வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள், பெயர்களை எழுதி வைத்தார்கள். இப்படி சுன்னாவிற்கு மாற்றமாக செய்ய செய்ய கடைசியிலே அந்த கபர்களையே வணங்கக்கூடிய அளவுக்கு ஷிர்கிலே விழுந்தார்கள். அப்போ சுன்னாவிற்கு மாற்றமாக செய்யும் போது ஷிர்கிலே ஒரு மனிதன் விழுந்து விடுவது நிச்சயம். لعله إذا رد بعض قوله أن يقع في قلبه شيء من الزيغ فيهلك. இமாம் அஹ்மது சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து ஒரு மனிதனுக்கு முன்னால் சொல்லி காட்டப்படும் பொழுது அவன் அதை மறுத்தானேயானால் அவனுடைய உள்ளத்திலே கோணல், ஒரு சந்தேக நோய் ஏற்பட்டு விடுகிறது, அதனால் அவன் அழிய ஆரம்பித்து விடுகிறான். இதே போல சூரா நிசாவுடைய 59வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், فَإِن تَنَازَعْتُمْ فِي شَيْءٍ, உங்களுக்கு ஒரு விஷயத்திலே கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் فَرُدُّوهُ إِلَى اللَّهِ وَالرَّسُولِ, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வந்து விடுங்கள், அவருடைய தூதரின் பக்கம் கொண்டு வந்து விடுங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய, சச்சரவு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் யார் பக்கம் கொண்டு வந்து விடுங்கள்? ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் கொண்டு வந்து விடுங்கள்.